இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இந்த சனிக்கிழமை, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த அருமையான நிகழ்விலே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனசார நாங்க உங்களை வாழ்த்துறோம். தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய காக்கும் கரங்களும் உங்களோடு கூடவே இருந்து பேரன்போடு நடத்தும். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அநேக தேவ பிள்ளைகள் அவர்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பலர் நாளைக்கு திருமண நாள் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. விவாக ஆண்டுகளையும் பிறந்த நாட்களையும் 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்களை நாங்கள் இந்த வீடியோ பதிவிலே சொல்லி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே பேரன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விசேஷமான நாட்கள்ல, உங்க பிறந்த நாட்கள்ல, உங்க திருமண நாட்கள்ல நாங்கள் உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால், விருப்பப்பட்டால், குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த நாட்களுடைய தேதிகளையும் உங்களுடைய திருமண நாட்களுடைய தினங்களையும் தெளிவாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சில பேர் பேரை மட்டும் அனுப்பிட்டு, நாளைக்கு எனக்கு திருமணம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நாளைக்குன்னா அது என்ன டேட் எதுவும் நாங்களால் புரிஞ்சிக்க முடியல. அடுத்த வாரம் எனக்கு திருமண நாள், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துல அது எந்த வாரம்னு புரியல. ஆகவே தெளிவாக 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீர்களே ஆனால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க உதவ எங்களுக்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும். ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நாள், அற்புதமான நாள், ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அருமையான, ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். நாளைய உங்களுடைய வருங்காலம் மேன்மையாய் இருப்பதற்கு நீங்கள் தரமான செய்கைகளை, செயல்களை செய்வதற்கான ஒரு நாள்தான் இந்த நாள். நாளைய ஒரு அறுவடையை நீங்கள் எடுப்பதற்கு அதற்கான விதையை விதைக்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அழகான தீர்மானங்கள், இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வீகமான நற்கிரியைகள், இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய உங்களுடைய உழைப்புகள், இன்றைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய உங்களுடைய படிப்புகள், இன்றைக்கு உங்கள் லைஃபை எந்த அளவுக்கு டிசிப்ளினா கொண்டு வருவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய பிரயாசங்கள், இது எல்லாமே அழகான முதலீடுகள், தரமான முதலீடுகள். இது நிமித்தம் நீங்க நாளைய தினத்துல, வருங்காலத்துல பெரிய பெனிஃபிட்ஸ, பெரிய பிளெஸிங்ஸ நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. உங்கள் நல்ல நிலைமை என்பது, நல்ல எதிர்காலம் என்பது, நல்ல தரமான வாழ்க்கை என்பது இன்றைய தினத்தில்தான் இருக்கின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே தானியேலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல தானியேல் அழகான தீர்மானங்களை எடுக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு அற்புதமான ஒரு நற்கிரியை அவன் செய்கின்றான். அந்த நாளில் தானியேல் எடுத்த தீர்மானத்திற்கு அன்னைக்கே ஒரு ரிசல்ட் அவனுக்கு வரல. அந்த குறிப்பிட்ட நாளில் தானியேல் செய்த நற்கிரியைக்கான
ஒரு பெரிய பலாபலன் அன்னைக்கே அவருக்கு கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட நாளில் தானியேல் முயற்சித்த ஒரு நல்ல விஷயத்துக்கு அவர் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் அன்னைக்கே கிடைக்கல. ஆனால் 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 அதே தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அப்படின்னா ஒரு நற்கிரியைய, ஒரு நல்ல தீர்மானத்தை, ஒரு நல்ல பிரயாசத்தை குறிப்பிட்ட ஒரு நாளில் தானியேல் செய்கின்றார். அதனுடைய பெனிஃபிட்ஸ், ரிசல்ட், பலன், ரிட்டர்ன்ஸ் அன்னைக்கு கிடைக்கல. ஆனா ஒரு 10 நாள் பொறுத்து, சில காலங்கள் பொறுத்து, சில நாட்கள் பொறுத்து அவர் செய்த நற்கிரியைக்கும் அவர் எடுத்த அழகான தீர்மானத்திற்கும் அவர் வாழ்ந்த சிறந்த ஒரு வாழ்க்கைக்கான அற்புதமான பலன் அவருக்கு கிடைத்தது. ஆம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் உங்க வாழ்க்கையில நல்ல நாட்களை பார்க்க ஆசைப்படுறீங்களா? உங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? உங்க பொருளாதாரத்துல நீங்க நல்ல நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க யோசித்து பாருங்க. தப்பு தப்பா பேசிக்கிட்டு, தப்பு தப்பா பார்த்துக்கிட்டு, தப்பு தப்பா எல்லாமே செஞ்சுக்கிட்டு, தப்பு தப்பாவே தீர்மானம் பண்ணிக்கிட்டு, தரமான ரிசல்ட்ட வரணும்னு சொல்லி நம்மளால எப்படி எதிர்பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. சமைக்கக்கூடிய தாய்மார்களை பாருங்கள். அவர்கள் சமைக்கும் பொழுது சாம்பார் செய்யறாங்க வச்சுக்கொள்ளுங்க. அந்த சாம்பார்ல உப்புக்கு பதில் சர்க்கரையை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செய்யும் போது சாம்பார்ல சர்க்கரையை போட்டுட்டாங்க. இப்ப அந்த சாம்பாரை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சில மணி நேரங்கள் பொறுத்து அவங்க சாப்பிடும் பொழுது அந்த சாம்பார் எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. இனிப்பாதான் இருக்கும். எப்படி அது இனிப்பாச்சு? ஏன் இனிப்பாச்சுன்னா அவர்கள் செய்முறை, அவர்கள் செய்யும் பொழுது அதுல என்ன சேர்ப்பு பொருளை சேர்த்தார்களோ அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய ரிசல்ட் தான் கொஞ்ச நேரம் பொறுத்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தங்க பாயாசம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பாயாசத்துல சர்க்கரையை போடணும். ஆனா சர்க்கரை போடுறதுக்கு பதில் அவங்க உப்பு போட்டாங்க. ஃபுல்லா உப்பு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த பாயாசத்தை அவங்க செஞ்சு நல்லா சூடா செஞ்சு அடுப்புல இருந்து இறக்கி சில மணி நேரம் பொறுத்து அத பலருக்கு பானம் பண்ணும்படி கொடுக்கறாங்க. இப்ப குடிக்கும் போது பாயாசம் எப்படி இருக்கும்? உப்புமா மாதிரி இருக்கும். உப்பு கரிக்கும். ஏன் உப்பு கரிச்சுது? தானவே உப்பு கரிச்சுதா? கிடையாது. அவர்கள் செய்முறையில் என்ன பொருளை சேர்த்தார்களோ அதனுடைய ரிசல்ட். அப்ப நான் சொல்றேன், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை பாயாசம் போல இருக்கணும்னா உப்பை சேர்க்க கூடாது, சர்க்கரை சேர்க்கணும். நம்முடைய வாழ்க்கை சாம்பார மாதிரி வருங்காலத்துல இருக்கணும்னா சர்க்கரை இன்னைக்கு சேர்க்க கூடாது, உப்பை சேர்க்கணும் சரியான அளவுல. அப்ப நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாளைக்கு வருங்காலத்துல ஒரு சிறந்த ஒரு நிலை அடைவதற்கான ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் இந்த நாளிலே என்பதற்காகத்தான் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க, பரிசுத்தப்படுத்திக்கோங்க, சரிப்படுத்திக்கோங்க, தகுதிப்படுத்திக்குங்க. அப்படி நீங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைய அற்புதம் எதில் இருக்கிறது? இன்றைய நம்முடைய நல்ல தீர்மானத்தில் இருக்கிறது. நாளைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய நற்கிரியில் அடங்கியிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு பேச்சை பேசும் போதும், ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும், ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு நீங்க நடக்கும் பொழுதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நன்மையான ஒரு காரியமா இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாளை தினத்துல கொடுக்க போகின்றது. ஆகவே இந்த நாளில் நற்கிரியைகளை அழகாய், அருமையாய், அற்புதமாய் செய்யுங்கள். தானியேலை போல உங்க ஆரோக்கிய விஷயத்துல, உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துல, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல,
உங்கள் பிசினஸ், தொழில், வேலை, வருமானத்துக்கு அடுத்த விஷயத்துல நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டுமேயானால் அதற்கான தரமான தீர்மானங்களை இன்றைக்கு எடுங்கள். எடுத்து பாருங்கள். அந்த அழகான தீர்மானங்களை உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அதனுடைய பெஸ்ட் ரிசல்ட்டை நிச்சயமா நாளைக்கு நீங்க காண்பீர்கள். இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் அருள் ஜெகன், சகோதரி வித்யா, அது போலவே திருமண நாள் காணக்கூடியவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைய தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான அன்பு மகன் சச்சின், அன்பு பிள்ளை ஜெசிகா, நிலா, பூஜா, இவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணாமா? பரலோக பிதாவே, இந்த சனிக்கிழமை, இந்த காலை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நல்ல வருங்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை, அழகான அற்புதமான ஆசீர்வாதமான நாளைய தினத்தை நாங்கள் காண்பதற்கு ஒரு விதைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நாளைய தரமான அறுவடைக்கு ஒரு சரியான விதையை இன்றைக்கு நாங்கள் விதைக்கும்படிக்கு இந்த நாளை கொடுத்திருக்கீங்கப்பா. அதை உமது பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக, உள்வாங்கினவர்களாக, எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளிலே தானியேல் தீர்மானித்தார், அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினார். 10 நாள் பொறுத்து அதனுடைய ரிசல்ட் அவருடைய லைஃப்ல பார்த்தார். அதுபோலவே யோசுவா புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோமே, இன்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் தியானித்தோமே. அதுபோலவே எங்களுடைய நாளைய அற்புதம், எங்களுடைய நாளைய மாற்றம், எங்களுடைய நாளைய ஏற்றம் இன்றைய எங்களுடைய நற்செய்கைகளில் அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தினுடைய தாக்கம் வரும் காலத்தில் வெளிப்படும் என்பதை புரிந்தவர்களாக தரமானவைகளை, சிறந்தவைகளை, அழகானவைகளை, அற்புதமானவைகளை இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய சகலவிதமான கிருபைகளை நீர் உமது பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய, அதுபோலவே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை தினத்துல பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தேவரீருடைய நீட்டப்பட்ட கரங்கள் புதிய புதிய ஆண்டுகளை காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் உமது பிள்ளைகளுக்கு தந்தருள்வீராக. உம்முடைய கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும், பலப்படுத்தட்டும், வாழ்ந்திருக்க செய்யட்டும், வர்த்திக்க பண்ணட்டும். எல்லா பரிபூர்ணங்கள் பெற்று சகலவற்றிலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க உடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.